தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நண்பர்களே, பொங்கல் திருவிழாவில் இருக்கிறோம். 2ஆம் நாள் மாட்டு பொங்கல் தின விழா வாழ்த்துக்கள். இறைவார்த்தை ரோமையர் புத்தகம் 5வது அதிகாரம் 5வது வார்த்தை, எதிர்நோக்கு ஒரு பொழுதும் ஏமாற்றம் தராது. ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற எதிர்நோக்கு, இந்த நம்பிக்கை, இந்த ஹோப் ஒரு பொழுதும் ஏமாற்றம் தராது. ஏனென்றால் அந்த எதிர்நோக்கு தூய ஆவியால் நாம் பெற்றிருக்கிறோம். ஆண்டவர் மேல வைத்துள்ள நம்பிக்கையை தூய ஆவியால் நாம் பெற்றிருக்கிறோம். ஆவியானவர் ஒரு பொழுதும் ஏமாற்ற மாட்டார். நம்ம இறைவனை கொண்டு போய் சேர்ப்பார். அந்த ஆற்றலை நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, மாட்டு பொங்கல் திருநாள் நல் வாழ்த்துக்கள். உழவன் வருடம் முழுவதும் தனக்காக உழைத்த அந்த மாடை நன்றியோடு நினைத்து பார்த்து, ஏன்னா அந்த மாடையே ஒரு கடவுளாக பார்த்து, அந்த மாடுக்கு இன்றைக்கு அழகு சேர்த்து வர்ணம் தீட்டி அது கொம்பையெல்லாம் கூர்மைப்படுத்தி அதை விளையாட விடுவார்களாம். அது ஒரு இடத்துல கொண்டு போய் விளையாட விடுவார்களாம். அதுதான் காலப்போக்கில் ஜல்லிக்கட்டாக மாறியதாக சொல்கிறார்கள். எனவே அந்த தனக்காய் உழைத்த அந்த மாட்டை நன்றியோடு நினைத்து பார்க்கிற நாம், நமக்கு விவசாயிக்கு அதற்காக உழைத்த மாடு, நமக்கு அந்த மாட்டுக்கு என்ன உறவு என்றால், ஏன் நம்ம மாட்டு பொங்கலை கொண்டாடணும்னா, அந்த மாடு அது ஏரில் உழுததால் தான் நமக்கு சாப்பாடு கிடைக்கிறது. எனவே அந்த மாடு நம் சாப்பாட்டிற்கு உறுதுணையாய் நின்றிருக்கிறது. நாம் சாப்பிடுகிற ஒவ்வொரு சாப்பாடும் ஒவ்வொரு அரிசியும் இந்த மாட்டினுடைய உழுதலால் வந்திருக்கிறது. எனவே நம் அனைவரும் சேர்ந்து, விவசாயம் சாராமல் இருந்து மற்ற தொழில்கள் செய்கிற நம் அனைவரும் சேர்ந்து இந்த மாட்டை நன்றியோடு நினைத்து பார்த்து, எனக்காக அந்த விவசாயியோடு சேர்ந்து அந்த சேற்றிலே உழுது கொண்டிருக்கிறாயே நன்றி என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற விழா மாட்டு பொங்கல் விழா. எனவே பிரியமான இறை உறவுகளை, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி அப்பா, இந்த மாட்டிற்காய் நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக இன்றைக்கு ஜல்லிக்கட்டில் இருக்கிற ஒவ்வொரு வீரர்களையும் பாதுகாப்பாக இருக்க ஒப்பு கொடுக்கிறேன். ஜல்லிக்கட்டு நடைபெறுகிற ஒவ்வொரு இடங்களையும் ஆசீர்வாதமாய் நடக்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு காளைகளையும் ஒவ்வொரு மாடுகளையும் ஒப்பு கொடுக்கிறேன். எங்களுக்காக இதை விலங்கினத்தை தந்து எங்கள் உணவிற்கு அச்சாரமாக இருக்கும்படியாக ஆசீர்வாதத்தை தருகிற நன்றி அப்பா. ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் பாதத்தில் வைக்கிறேன். நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம், ஆராதனை செய்கிறோம். பிரியமான இறை உறவுகளே, மார்க் நற்செய்தி 2வது அதிகாரம் 1 to 12 வரை உள்ள இறை வார்த்தையிலே இன்றைக்கு பொங்கல் திருநாள். நன்றி நாளிலே 2ஆம் பொங்கலில் திருநாளில் இறைவன் தருகிற செய்தியாய் இயேசு 2 பணிகள். ஒன்று, கடவுளை மக்களிடம் கொண்டு வருதல். இயேசு என்ன செய்தார் என்றால், அவர் பணிகாலத்தில் அவர் கடவுளை மக்களிடம் கொண்டு வந்தார். இயேசுக்கு முன்பாக மக்களுக்கும் கடவுளுக்கும் ஒரு தொலைவு இருந்தது போல இருந்தது. மிக தூரத்திலே கடவுளை பார்த்தார்கள். ஆனால் இயேசு அவர்களை தேடி வந்தார். கடவுளை தேடி, நம்ம தேடி கடவுள் வந்தார். அதான் கிறிஸ்மஸ், அவருடைய பிறப்பு. இந்த பொங்கல் திருநாளிலே நம்ம நினைத்து பார்த்து கொண்டாட வேண்டியது, கடவுள் நம்மை தேடி வந்தார். நம்ம மத்தியில் அவர் இருக்கிறார், உனக்குள்ளே அவர் இருக்கிறார், உன் ஆலயத்தால் அவர் இருக்கிறார். எனவே ஆண்டவரை நன்றி என்று சொல்லி கொண்டாடு இந்த பொங்கலை. அப்பாவுக்கு நன்றி செலுத்து, அவரை துதித்து ஆராதித்து நன்றி அப்பான் என்று சொல்லி அவருடைய இன்னும் நெருக்கமாக, இன்னும் ஆசீர்வாதமாக நம்மை தேடி வந்திருக்கிற கடவுளை நாம் பிடித்துக் கொள்வோம், அவரை ஆசீர்வாதமாய் பிடித்துக் கொள்வோம். பிரியமானவர்களே, என்னுடைய ஆலயத்தில் ஒவ்வொரு 10ஆம் தேதியும் சரியாக 11:30 மணிக்கு மதியம் ஒரு பூசையும், மாலை 6 மணிக்கு ஒரு பூசையும் வைப்போம். அதில் அந்த திருப்பலி இறுதியில் ஆராதனையில் ஜீசஸ் வாக்கு வைப்போம். அப்போது ஆண்டவர், நற்கரணை ஆண்டவர் நான் சுமந்து வருவேன். மக்களை நற்கரணை ஆண்டவரத்தோட சொல்லுவேன். தேடி கடவுள் வருவார். அவர் தொடும் பொழுது அந்த விசுவாசத்தோடு தொடர்றதை நான் உணர்வேன். அந்த அனுபவம் பெறணும்னா நீங்கள் எண்ணூருக்கு வாங்க. ஒவ்வொரு மாதத்துடைய 19ஆம் தேதியும் மாலையிலும் பிற்பகலிலும் 2 திருப்பலிகள். திருப்பலி முடிந்த உடனே பிற்பகலிலும் உணவு, மாலையிலும் சுசேப்பர் உணவு வழங்கப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் அந்த ஆன்மீக ஆசீர்வாதத்தை பார்க்குறேன். கடவுள் மை தேடி வந்தார் என்ற அந்த அனுபவத்தை, அந்த ஆண்டவரை சுமந்து வருகிற பொழுது, அந்த பக்தியோடு மக்கள் அந்த ஆண்டவரை பார்ப்பது, பக்தியோடு அந்த ஆண்டவரை தொட்டு அந்த ஆசீர்வாதத்தை பெறுவது, அப்போது தேடி வந்த இறைவன் எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கிறார் என்ற அனுபவத்தை என்னால் உணர முடியும். அவரை தேடி வந்திருக்கிறார், அவரை பிடிப்போம். 2வது, மக்களை கடவுளிடம் கொண்டு சேர்த்தார் இயேசு. அதுதான் சீடர்களை அனுப்புகிறார்.
வழி தவறி போனவர்கள், நோயாளிகள், அவர்கள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட கொண்டு வருகிறார். யாரையெல்லாம் ஒதுக்கினார்களோ, யாரையெல்லாம் புறந்தள்ளினார்களோ அவர்களெல்லாம் தகுதியானவர்கள், அவர்களாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று அவர்களை ஆண்டவர் தேடி வந்தார். நம்முடைய பணி என்னன்னா, கிறிஸ்தவர்களே, நம்முடைய பணி என்ன? கடவுளிடம் மக்களை தேடி கொண்டு வருவது. எது கடவுள்? அன்புதான் கடவுள். அப்போ அன்பு இல்லாதவர்களுக்கு அன்பு கொடுப்பது கிறிஸ்தவ பணி. எது கடவுள்? உதவி செய்வது. உதவி இல்லாதவருக்கு உதவி செய்வது, கடவுளை தருவது கிறிஸ்தவ பணி. எது கடவுள்? எது தேவையோ அது அறிந்து செயல்படுவது. ஒருத்தருக்கு நல்ல ஒரு அறிவு இல்லாத ஒரு வாழ்க்கையை இருக்கலாம், அவருக்கு நல்ல அறிவு கட்டுவது. ஒரு ஞானம் இல்லாமல் இருக்கலாம், அவருக்கு பகுத்தறிவு தருவது. ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கலாம், அவருக்கு ஒரு தெளிவை தருவது. தவறாக சிந்திக்கலாம், அவருக்கு ஒரு நல்ல சிந்தனையை தருவது. அது கிறிஸ்துவம். கடவுளிடம் அவர்களை அழைத்து வருதல், அதுதான் நம்மளுடைய வேலை. கிறிஸ்துவத்துவ வேலை என்னன்னா, மக்களை கடவுளிடம் கொண்டு வருவது. அதுதான் கிறிஸ்துவம், அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. அன்பர்களே, ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, அப்பா என்னை தேடி வந்தீங்களே நன்றி அப்பா. நான் இந்த கிறிஸ்தவ இந்த மக்களை உங்களிடம் கொண்டு வருவதற்கு இந்த கருவியாக பயன்படுத்துங்க ஆண்டவரே. அந்த ஆசீர்வாதத்தை தந்திருக்கீங்க, நன்றி அப்பா என்று சொல்லி ஒப்புக்கொள் ஜெபிப்போம். நன்றி அப்பா. வல்லவரே நன்றி, நல்லவரே நன்றி. ஆண்டவரே, ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் தொடுங்க. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே. அந்த ஒவ்வொருவரையும் கிருபையால் வாழும்படியா, ஒவ்வொரு ஆசீர்வாதத்தால் இருக்கும்படியா நன்றி செலுத்துகிறோம்ப்பா. வழி நடத்துங்க ராஜா. இந்த நாளிலே உங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் ஆண்டவர்கிட்ட வைக்கிறேன். வல்லமையான இறைவன் உங்களை தொடுவாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. தலை வணங்கி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். இறைவன் தேடி வந்திருக்கிறார். அவரோடு இருப்போம், அவரில் ஜெபிப்போம், அவர் ஆசீர்வாதத்தை பெறுவோம். இந்த நாளும் இனிய நாளே. அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் விடியற் காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிற யாருக்கு தேவை நினைக்கிறீங்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் விண்ணப்பங்கள் கமெண்ட்டில் அனுப்புங்க, உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். எனவே உங்கள் அனைவருக்கும் மாட்டு பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். God bless you. Take care.